என்னோட பேர் விக்னேஷ். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா பயாலஜியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பார்க்க போகிறோம். ஓகேவா? ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பேஸ் பண்ணி தான் வரப்போகிற எக்ஸாமுக்கு வந்து கொஷின் எப்படி படிக்கணுங்கிறத நீ பேஸ் பண்ணி இந்த கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேவா? இதில் முதல் கொஷின் பார்த்தீங்கன்னா டாக்டர் வர்கீஸ் குரியன் இஸ் த ஃபாதர் ஆஃப் டேஷ் ரெவல்யூஷன். அதாவது முனைவர் வர்கீஸ் குரியன் என்பவர் டேஷ் புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஓகேவா? நம்மளுக்கு என்ன தெரியும்? வெண்மை புரட்சியின் தந்தை. ஓகேவா? முனைவர் வர்கீஸ் குரியன் வந்து பார்த்தீங்கன்னா வெண்மை புரட்சியின் தந்தை. ஏவர் வந்து வெண்மை புரட்சியின் தந்தைன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓகேவா, இவர் இது NDBBன்னு சொல்லுவாங்கள்ல, அதாவது நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. ஓகேவா? இது 1970 ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேவா? இது எதுக்கு ஆரம்பிச்சிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, நம்ம விவசாயிகளில் பால் விவசாயம் பண்ணுற விவசாயிகளுக்கு வந்து கரெக்டான விலைகளை வந்து பால் வந்து கொள்முதல் பண்ணி அதை வந்து கரெக்டான இடத்துல ஸ்டோர் பண்ணி அதை பதப்படுத்தி அதில் மிகப்பெரிய உலக நாடுகளுக்கு போட்டியாக வந்து கொண்டாந்தவர் தான் இந்த வர்கீஸ் குரியன். ஓகேவா? இவர் வந்து என்ன, இந்திய பால் பண்ணை தொழிலின் வந்து சிற்பின்னு சொல்லுவாங்க. நவீன இந்திய பால் பண்ணை தொழிலின் சிற்பின்னு சொல்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வர்கீஸ் குரியன். ஓகேவா? அடுத்தது இந்த பசுமை புரட்சி. இந்த பசுமை புரட்சின்னா ஒன்றும் இல்லை, உலக பசுமை புரட்சியின் தந்தை யாருன்னு படிச்சோம்னா நார்மன் போர்லாக்னு படிச்சோமா? நார்மன் போர்லாக். ஓகேவா? அதேமாரி இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன். ஓகேவா? இந்திய பசுமை புரட்சியின் தந்தை MS சுவாமிநாதன் சொல்கிறோம். அதாவது எதுக்கு எதுவுமே இந்தியாவில் முக்கிய தானியம் இருக்குது, அதாவது நெல் கோதுமை. ஓகேவா? அதில் வந்து மிகப்பெரிய புரட்சி கொண்டு வந்தவர் தான் MS சுவாமிநாதன். அவர் வந்து ரீசெண்டாக 2023 தான் காலமானார். ஓகே, அவர் வந்து இந்திய அரசு வந்து அவர் கௌரவிக்கும் வசரம் 2024 பாரத ரத்னா விருதுலேயே அவர் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதை வந்து பார்த்துக்காங்க. ஏன்னா கரண்ட் அஃபேர்ஸு இல்லை கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவர் ரீசெண்டாக தான் இருந்தார், அதனால் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது நீலப்புரட்சினா ஒன்றும் இல்லை, அதாவது கடல் சார்ந்த உணவுகள் இருக்குல்ல, அதாவது இறால், மீன், இதெல்லாம் மிகப்பெரிய புரட்சி கொண்டு வந்தது தான் இந்த நீலப்புரட்சியின் தந்தைன்னு இருக்காங்க. நீலப்புரட்சி தந்தைன்னா ஹரிலால் சௌத்ரின்னு ஒருத்தர் இருக்கார். ஓகேவா? ஹரிலால் சௌத்ரி. டாக்டர் அருண் கிருஷ்ணன். ஓகேவா? அருண் கிருஷ்ணன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீலப்புரட்சியின் தந்தைன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது அடுத்தது சிவப்பு புரட்சினா ஒன்றும் இல்லை, இறைச்சி, அப்புறம் இறைச்சி இருக்குல்ல, இறைச்சி தக்காளி, இதில் மிகப்பெரிய புரட்சி கொண்டு வந்தது இவர் தான். ஓகேவா? இறைச்சி தக்காளி. ஓகே, அதில் கொண்டு வந்தது சிவப்பு புரட்சி. அதாவது சிவப்பு புரட்சியின் தந்தைன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷால் திவாரிங்கிறவர் தான் இந்த சிவப்பு புரட்சியின் தந்தைன்னு அழைக்கப்படுகிறார். ஓகேவா? இதில் 4 ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய எக்ஸாமுக்கு இது எல்லாமே கவர் ஆகும். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் கேட்க போகிறாங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா, ஓகேவா, அதாவது ஊஸ் டிஸ்கவர் த பிளட் குரூப், அதாவது ரத்த வகைப்பாட்டை கண்டுபிடித்தவர் யாருன்னு கேட்டுக்காங்க. ஓகேவா? ரத்த வகைப்பாட்டை கண்டுபிடிச்ச பார்த்தோன்னு பார்த்தா லேண்ட் ஸ்டெய்னர். ஓகேவா? லேண்ட் ஸ்டெய்னருங்கிறது தான் ரத்த வகைப்பாட்டை கண்டுபிடிச்சவர். மனித ரத்தம் வந்து எத்தனை வகையாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ABO. ஓகேவா? இந்த 4 வகையாக பிளட் இருக்கும். ஓகேவா? இந்த ABO ரத்த வகை இருக்குதுல்ல, இந்த ABO ரத்த வகை கண்டுபிடிச்சவர் தான் இந்த லேண்ட் ஸ்டெய்னர். ஓகேவா? அது இல்லாமல் இந்த AB ரத்த வகை கண்டுபிடிச்சவர் ரெண்டு பேர் இருக்காங்க. ஓகே, அந்த டிகாஸ்டோ ஸ்டெய்னி. ஓகேவா? இந்த AB ரத்த வகை கண்டுபிடிச்ச யாருன்னா இந்த டிகாஸ்டோ ஸ்டெய்னிங்கிறவர். ஓகேவா? அடுத்தது ஓகேவா? இன்னும் இது இல்லாமல் 1940 பார்த்தீங்கன்னா RH காரணின்னு சொல்லி கண்டுபிடிச்சிருப்பாங்க. ஓகேவா? அது யாரும் இல்லை, ஸ்டீனர் மற்றும் வீனர்னு சொல்லிட்டு ஸ்டீனர் அதான் லேண்ட் ஸ்டெய்னர் இருக்கார்ல, அவரும் வீனர்னு சொல்லிட்டு, அதாவது ரீசல்ஸ்னு ஒரு குரங்கு இருக்குது, அந்த குரங்கோட ரத்தத்தை எடுத்து முயலில் இது பண்ணி அதை வர ஆன்டிபாடிகளை வச்சு RH+ RH- அப்படின்னு சொல்லி 2 வகையாக பிரிச்சிருப்பாங்க. ஓகேவா? அதேமாரி அடுத்து வந்து லூயிஸ் பாஸ்டர்னா ஒன்றும் இல்லை, வெறிநாய்க்கு அடிக்கும் மருந்து கண்டுபிடிச்சவர் தான் இந்த லூயிஸ் பாஸ்டர்ங்கிறது. ஓகேவா? லூயிஸ் பாஸ்டர் வந்து வெறிநாய்க்கு அடிக்கும் மருந்து கண்டுபிடிச்சிக்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாஸ்டர் பதனம் ஒன்றும் இல்லை, அதாவது ஒரு பாலை வந்து ஒரு 63 டிகிரியில் வெப்பப்படுத்தி
வெப்பப்படுத்தி அதை ஒரு 30 நிமிஷத்தில் வந்து கிராஜுவலாக வெப்பப்படுத்துவாங்க. வெப்பப்படுத்தும் போது அதை பால் நுண்ணுயிரெலாம் அழிக்கப்பட்டிருக்கும். அப்போ அழிக்கப்படும் போது பாலானது கெட்டு போகாது. ஓகே, பால் வந்து ஈஸியாக கெட்டு போகிற பொருள், அதை வந்து கெட்டு போகாத அளவுக்கு இந்த இது கண்டுபிடிச்சார். அதாவது நுண்ணுயிர்களை வந்து அழித்து அதை டக்குன்னு கூல் பண்ணுறது மூலம் அதை வந்து பாலை வந்து ரொம்ப நேரம் வச்சுருக்கலாம் அப்படின்னு சொல்லிக்கிறாரு. ஓகேவா. இந்த ஃபேண்டிங் அதாவது ஃபெட்ரிக் ஃபேண்டிங்னு சொல்லுவார். ஃபெட்ரிக் ஃபேண்டிங், அதுக்கப்புறம் சார்லஸ் பெஸ்ட். இந்த ஃபேண்டிங், சார்லஸ் பெஸ்ட், சார்லஸ் பெஸ்ட்டுங்கிற 2 பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா 1921 இன்சுலின் கண்டுபிடிச்சிருப்பாங்க. இன்சுலின். ஓகேவா. இந்த இன்சுலின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா அது குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுது. ஓகே, மிகப்பெரிய இது இன்சுலின் வந்து என்ன பண்ணுது, இந்த குளுக்கோஸை கிளைக்கோஜனாக மாற்றுது. இது எப்போ மக்களுக்கோட பயன்பாட்டுக்கு வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா 1922 ஜனவரி 11 பயன்பாட்டுக்கு வந்துச்சு. இது நம்ம புக்கில் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஏன்னா இன்சுலின் வந்து கண்டுபிடிச்சது பார்த்தீங்கன்னா இந்த ஃபெட்ரிக் ஃபேண்டிங் அண்ட் சார்லஸ் பெஸ்ட்டுங்கிறவர் தான் வந்து கண்டுபிடிச்சார். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். ஸ்டேட்மெண்ட் 1, அதாவது தாவர செல்களில் கணிகங்களில் உள்ள நிறமிகளால் காய்கறிகள் மற்றும் பழங்கள் கண்ணை கவரும் பிரகாசமான பலவிதமான நிறங்களில் காட்சியளிக்கின்றன. ஓகேவா. அதாவது தாவர செல் கணிகங்கள் இருக்குல்ல, அதன் நிறமிகளால் மட்டும்தான் காய்கறி மற்றும் பழங்கள் வந்து பிரகாசமான பலவிதமான நிறங்களை காட்சியளிக்குன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஓகேவா. அடுத்தது குளோரோஃபில் என்னும் நிறமி காய்களுக்கு பச்சை நிறத்தை தெரியுது. இந்த குளோரோஃபில்ங்கிறது என்னதுன்னா, குளோரோஃபில் ஒன்றும் இல்லை, அதாவது தாவரங்கள் பச்சை நிறமாக இருக்குல்ல, அதாவது பசுங்கனியத்தில் இருக்கும் இந்த குளோரோஃபில். அது பச்சை நிறமாக காணப்படுறதுக்கு காரணமே இந்த குளோரோஃபில் தான். ஓகேவா. அதில் என்னென்ன இருக்குன்னா, இப்போ நான் தாவரம்லாம் படிச்சிருப்போம். அந்த குளோரோஃபில் என்ன பண்ணும், தாவரங்கள் வந்து CO2 நீரை எடுத்துக்கிட்டு நம்மளுக்கு என்ன பண்ணுது, ஆக்சிஜன் தருதா. ஓகேவா. ஆக்சிஜன் தருது. அந்த இது முக்கிய பயன்பாட்டுக்கு வந்து இந்த குளோரோஃபில்ங்கிறது ரொம்ப முக்கியமான இது. ஓகேவா. இதில் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா இது பாக்டீரியாவில் அதை நீங்கள் சைனோ பாக்டீரியான்னு படிச்சிருப்பீங்களா, அதாவது அதில் குளோரோஃபில்ங்கிறது இது இருக்குது. அது ஆல்கான் பார்த்தீங்களா, ஆல்கான் பச்சை நிறத்தில் காணப்படுதில்ல பாசிகள், அதுக்கு இந்த குளோரோஃபில் தான் முக்கியமான காரணம். ஓகேவா. இதுக்கு 2ம் சரி. ஓகேவா. அடுத்த கொஷின். ஓகேவா. குளுக்கோஸ் அதாவது குளுக்கோஸ் என்பது என்னது, முதல்ல குளுக்கோஸ்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா. குளுக்கோஸுங்கிறது ஒன்றும் இல்லை, C6H12O6. ஓகேவா. இந்த C6H12O குளுக்கோஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்போஹைட்ரேட்டில் இருக்குது. கார்போஹைட்ரேட்டுங்கிறது அந்த ஊட்டச்சத்து வகையில் படிச்சிருப்போம். கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள், தாது உப்புகள் படிச்சிருப்போம், 5 படிச்சிருப்போம் இல்லையா. அதில் வர கார்போஹைட்ரேட்டில் வரக்கூடியதான் அந்த குளுக்கோஸ். ஓகேவா. அந்த குளுக்கோஸில் இருக்கிற சர்க்கரை மூலக்கூறு அடிப்படையை வச்சுக்கிட்டு எப்படின்னா ஒற்றை சர்க்கரை, இரட்டை சர்க்கரை, கூட்டு சர்க்கரை அப்படின்னு சொல்லி வகைப்படுத்திருப்பாங்க. ஓகேவா. அப்போ குளுக்கோஸ் என்பது என்னன்னு பார்த்தீங்கன்னா, குளுக்கோஸுங்கிறது ஒற்றை சர்க்கரை. ஓகேவா. ஒற்றை சர்க்கரையில் குளுக்கோஸ் மட்டும் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் மட்டும் கிடையாது. அது எல்லாமே என்னதுன்னா சுக்ரோஸு, ஃப்ரக்டோஸு. ஓகேவா. இது சுக்ரோஸு, ஃப்ரக்டோஸு 2மே இருக்குது. ஓகேவா. அடுத்து இரட்டை சர்க்கரை. இரட்டை சர்க்கரை என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா லாக்டோஸு, மால்டோஸு. ஓகேவா. மால்டோஸு 2மே இருக்கும். ஓகேவா. அடுத்தது கூட்டு சர்க்கரை. கூட்டு சர்க்கரைன்னு என்னன்னா அமிலோஸு, அமிலோஃபெக்டின், கிளைக்கோஜன். அதாவது கிளைக்கோஜன் இருக்கும், அடுத்து ஸ்டார்ச்சு. ஓகேவா. இதெல்லாம் வரக்கூடியதான் இந்த கூட்டு சர்க்கரை. இந்த ஐசோலூசைன்னா ஒன்றும் இல்லை, புரதங்களில் படிப்போம்ல, புரதங்களில் எதுக்கெல்லாம் யூஸ் ஆகுது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செல் வளர்ச்சி, திசு வளர்ச்சி, செல் பாதுகாப்பு. ஓகே. இந்த முக்கிய 3 காரணம் செய்கிறத இந்த புரதங்களை படிச்சிருப்போம். அந்த புரதங்களில் வரக்கூடியதான் இந்த ஐசோலூசைன். ஓகேவா. ஐசோலூசைன்னா ஒன்றும் இல்லை, அதாவது அத்தியாவசியமான அமினோ எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு படிப்போம். எத்தனை 9 இருக்கா. இந்த 9ல் வரக்கூடியதான் இந்த ஐசோலூசைன். ஓகேவா. அதில் வந்து 9 இருக்குது. முதல்ல ஃபீனைல் அனலைன், வேலைன், த்ரியோனைன், ட்ரிப்டோபேன், மெத்திலைனோன், லூசைன், ஐசோலூசைன், லைசின், அதுக்கப்புறம் அது ஹிஸ்டடைன் சொல்லிட்டு 9 அமினோ அமிலங்கள். இது 9 அமினோ அமிலம் பார்த்து வச்சுக்காங்க, எக்ஸாம்பிள் கேட்குறது வாய்ப்பு இருக்குது. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எசென்சியல் ஃபேட்டி ஆசிட், EFA அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா.
அது பார்த்தீங்கன்னா ஒமேகா 3 இருக்குங்களா, ஒமேகா 3 ஓகேவா, ஒமேகா 3 எசென்சியல் ஃபேட்டி ஆசிட். ஒமேகா 3 வந்து ரொம்ப ஓகே, அது கொழுப்பில் படிப்போம் இல்லையா, அது வந்து எசென்சியல் ஃபேட்டி ஆசிட். ஓகேவா, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகேவா, டேஸ் இஸ் கால்ட் த கோகுலேஷன் விட்டமின். அதாவது ரத்தம் உறைதல், ரத்தம் உறைதல். ஓகேவா, ரத்தம் உறைதலுக்கு பயன்படும் விட்டமின். விட்டமின்னா ஒன்றும் இல்லை, நம்ம படிச்சுக்கலாம். தாது இது புரதச்சத்து, இது புரதச்சத்து, புரதச்சத்து, அடுத்து விட்டமின், தாது உப்புன்னு வருதுல, அது விட்டமின் ஒன்று தான். விட்டமின் வந்து நம்ம உடம்பால் வந்து உற்பத்தி செய்ய முடியாது. இன்னும் அவுட் சோர்ஸ், வெளியிலேருந்து உணவு மூலிமா மட்டும்தான் வந்து விட்டமின்ங்கிறத எடுத்துக்கொள்கிறோம். ஓகே, அப்படி இந்த ரத்த உறைதலுக்கு பயன்படும் விட்டமின் பார்த்தீங்கன்னா விட்டமின் கே. ஓகேவா, விட்டமின் கே தான் வந்து ரத்தம் உறைதலுக்கு பயன்படுகிறது. ஓகேவா, இது ரத்தம் உறைதலுக்கு மட்டும்தான் பயன்படுதான்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இது நம்ம தசை சுருக்க செயல்பாடு, தசை சுருக்க செயல்பாடு. ஓகேவா, தசை சுருக்க செயல்பாடு அதுக்கு யூஸ் ஆகுது. இதோட அறிவியல் பெயர், விட்டமின் கேவோட அறிவியல் பெயர் தான் பைலோகுயினைன். ஓகேவா, இந்த விட்டமின் கேவோட என்னது இது அறிவியல் பெயர் பார்த்தீங்கன்னா பைலோகுயினைன். ஓகேவா, அடுத்து விட்டமின் பி1னா ஒன்றும் இல்லை, பி1னா அது கூட படிச்சிருப்போம். பி1னா தைமின். ஓகேவா, இது என்ன வகையான நோய் ஏற்படுத்துறது? பெரி. இது என்ன ஏதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது தசை இருக்குல்ல, அதை வந்து செயலிழந்து போகும். தசை ஒரு நரம்பு இது போன செயலிழந்து போய் ஸ்ட்ரோக் போகிற மிக கொடிய நோய் இது ப்ராப்ளம்லாம் வந்து ஏற்படுத்துது அந்த B1. ஓகேவா, அடுத்தது விட்டமின் இ. விட்டமின் இ வந்து டோகோபெரால்னு சொல்லுவாங்க. டோகோஃபெரால். ஓகே, டோகோஃபெரால் இது எதுக்குதுன்னா எலிகளில் வந்து மலட்டுத்தன்மை வந்து ஏற்படுத்தும். எலிகளில் மலட்டுத்தன்மையை ஏற்படுத்தும். அதே மாதிரி இனப்பெருக்க கோளாறுங்கிறது ஏற்படுத்துது. பார்த்தீங்கன்னா விட்டமின் இ குறைபாட்டினால தான் இந்த வந்து என்னது இந்த இனப்பெருக்க சம்மந்தமான நோய்கள்லாம் வருது. ஓகே, விட்டமின் ஏன்னா பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த விட்டமின் கண்டுபிடிச்சதுன்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பேர் பார்த்தீங்கன்னா டாக்டர் ஃபங்க் தான் வந்து இந்த விட்டமின்ங்கிறத கண்டுபிடிச்சார். ஓகேவா, ஓகேவா, அது என்னென்ன கண்டுபிடிச்சார் பார்த்தீங்கன்னா ABCDEK. ஓகே, நமக்கு வந்து மொத்தம் 6 விட்டமின் இருக்கா. இதில் வந்து நீரில் கரையும் விட்டமின் பார்த்தீங்கன்னா BC. ஓகே, இதில் வந்து நீரில் கரையும். ஓகேவா, இந்த ADK EK இதெல்லாம் வந்து கொழுப்பில் கரையும். அப்படி முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட விட்டமின் தான் விட்டமின் ஏ. ஓகே, விட்டமின் ஏ வந்து எந்த மாதிரி நோய் இது அதோட அறிவியல் பெயர்னு பார்த்தீங்கன்னா ரெட்டினால் சொல்லுவாங்க. விட்டமின் ஏவோட பண்ணால் ரெட்டினால். ஓகேவா, இது என்ன வகையான இதெல்லாம் ஏற்படுதுன்னு பார்த்தீங்கன்னா நிக்டோலோபியா சீரப்தால்மியா. நிக்டோலோபியான்னு பார்த்துருங்களா, நிக்டோலோபியா சீரப்தால்மியா. இது எழுத்து கொஞ்சம் மாதிரியாக தான் இருக்கும். அதனால் இது நான் சொல்கிறத வச்சு பார்த்துக்கோங்க. ஓகேவா, ஓகே, இந்த நிக்டோலோபியானா ஒன்றும் இல்லை, மாலைக்கண் சொல்லுவாங்க. அதாவது ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பார்வை வந்து எப்படின்னா மங்களாக ஆரம்பிச்சிடும். ஓகேவா, அடுத்து பார்த்தீங்கன்னா சீரப்தால்மியா ஒன்றும் இல்லை, தோலில் வந்து ஏற்படும். தோலில் பார்த்தீங்கன்னா செதில் போன்ற தோல்கள்னு சொல்லுவாங்க. செதில் போன்ற தோல்கள் வந்து ஏற்படுறது தான் இந்த சீரப்தால்மியாங்கிறது. ஓகேவா, அடுத்தது விட்டமின்ல எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்த கொஸ்டின் பார்ப்போமா. ஓகே, விச் ஆஃப் த ஃபாலோயிங் மினரல்ஸ் டிஃபிஷியன்சி கேசஸ் த அனிமியா. அதாவது கீழ்கண்ட எந்த தாது உப்பு குறைவினால் ரத்த சோகை ஏற்படுகிறது. ஓகே, ரத்த சோகைனா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ரத்த சோகைனா ஒன்றும் இல்லை, அதாவது நமக்கு வந்து நம்மள ரெட் பிளட் செல் இருக்குல்ல, ரத்த சிவப்பணுக்கள். ஓகே, இந்த ரத்த சிவப்பணுக்கள் வந்து என்ன வேலை பண்ணுன்னா நம்மளுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து இதயத்துக்கு எடுத்துகிட்டு போகும் இல்லையா, அதோட அந்த ஆர்பிசி செல்லை வந்து அழிச்சிடும். இந்த ரத்த சோகை வந்துச்சுன்னா ஆர்பிசி வந்து அழிச்சிடும். அதாவது அதனால இந்த ஆர்பிசியில் வந்து ஆக்சிஜனுக்கு வந்து எடுத்துகிட்டு போக தடைப்படும். அப்போ வந்து என்ன ரத்த சோகைங்கிறது ஏற்படுது. அதுக்கான காரணமான விட்டமின் பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா இரும்பு குறைபாட்டினால தான் ரத்த சோகைங்கிறது ஏற்படுது. ஓகேவா, அடுத்தது அந்த அயோடின்னா ஒன்றும் இல்லை, அயோடினா குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா கிரிட்டினீசியம், பெரியவர்களுக்கு முன்கழுத்து கழலை நோய்.
அதாவது காய்டர்னு சொல்லுவாங்க. அந்த குறைபாடு வந்து என்னது அயோடின் குறைபாட்டினால வருது. ஓகேவா. அடுத்து சோடியம். சோடியம்னா என்ன இல்லை, அந்த தசைப்பிடிப்புன்னு ஒவ்வொருத்தர் தசைப்பிடிப்பு அந்த மாதிரி வருதில்ல, தசைப்பிடிப்புலாம் இது காரணம் வந்து சோடியம் தான். ஓகேவா. இது தசைப்பிடிப்பு மட்டும் இது அதுக்கு மட்டும் இது பொறுப்பாகலை. அதாவது நம்ம நரம்பு தூண்டல் இருக்கு இல்லையா, நரம்பு தூண்டல் வந்து மூளைக்கு எடுத்துகிட்டு போகிற வேலையும் இந்த சோடியங்கிறது செய்யுது. அது மட்டும் இல்லாமல் உடம்புல அமிலக்கார சமநிலையும் பாதுகாக்கிற வேலையும் இந்த சோடியங்கிறது செய்யுது. ஓகேவா. இப்போ கால்சியம் படிச்சிருப்போம். இப்போ தான் மேலே ஒரு கொஸ்டின் பார்த்தோம். ரத்தம் உறைதலுக்கு மற்றும் தசை வேலைகளுக்கு, தசை இருக்குல்ல, தசை சுருக்க செயல்பாடுகளுக்கு இந்த கால்சியங்கிறது ரொம்ப முக்கியமான வேலையை பார்க்குது. ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா. அடுத்தது என்ன, பல தலைமுறைகளாக படிப்படியாக ஏற்பட்ட சாதகமான வேறுபாடுகளின் தொகுப்பினால் புதிய சிற்றினங்கள் உருவாகிறது. அதான். ஓகேவா. இது யார் சொல்லியிருப்பான்னு பார்த்தோன்னா சார்லஸ் டார்வின் சொல்லியிருப்பார். ஓகேவா. சார்லஸ் டார்வின் தான் இதை சொல்லியிருப்பார். இவர் இது மட்டும் சொல்லலை. எப்படின்னா இயற்கை தேர்வு கோட்பாடுன்னு படிச்சிருப்போம் இல்லையா, இயற்கை தேர்வு கோட்பாடின் தந்தை, இயற்கை தேர்வு கோட்பாடு பார்த்தீங்கன்னா இவர் இந்த சார்லஸ் டார்வின் தான் சொல்லியிருப்பார். இவர் என்னென்ன சொல்லியிருப்பாருன்னா ஒரு 3 வகையான இது சொல்லியிருப்பார். அதாவது வேறுபாடுகள், போட்டியிடுதல், அப்புறம் இது தக்கன உயிர் பிழைத்தல் அப்படின்னு ஒரு 3 முக்கியமான இது சொல்லியிருப்பார். ஓகேவா. அதில் அவர் என்ன சொல்லியிருப்பார்னா, உயிரினங்களை வந்து படிப்படியாக பரிணாம வளர்ச்சியில் வந்து தன் உயிர் பிழைக்க அது உடலில் என்ன மாதிரியான மாற்றம் வந்து ஏற்படுதோ அது வந்து அடுத்த வர தலைமுறைக்கானது கடத்தப்படுது அப்படின்னு சொல்லியிருப்பார். ஓகேவா. இது இல்லாமல் 1859 சிற்றினங்களின் தோற்றம் அப்படின்னு சொல்லி ஒன்று வெளியிட்டிருப்பார். ஓகேவா. அதில் தான் வந்து சொல்லியிருப்பார். ஓகேவா. அடுத்தது லாமார்க்குங்கிறது ஒன்றும் இல்லை. அதாவது இவர் ஒரு கோட்பாடு சொல்லியிருப்பார். அதாவது உயிரினங்களின் பயன்படுத்தும் மற்றும் பயன்படுத்தாமை கோட்பாடுங்கிறத 2 இது சொல்லியிருப்பார். எதில் சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 1889 த ஃபிலாசபி ஆஃப் ஜுவாலஜி. ஓகேவா. ஃபிலாசபி ஆஃப் ஜுவாலஜியில் வந்து சொல்லியிருப்பார். என்ன சொல்லியிருப்பார்னா, ஒரு உயிரினம் வந்து உறுப்புகளை தொடர்ந்து பயன்படுத்துறதுனால வளர்ச்சி அடையும்னு சொல்லிட்டு, அது பயன்படுத்தாதனால அதாவது அது வந்து அதோட வளர்ச்சி வந்து ரொம்ப குன்றி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இது எடுத்துக்காட்ட ஒட்டகச்சிமிங்கை சொல்லியிருப்பார். ஒட்டகச்சிமிங்கை இது என்னது, அது முன்னொரு காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னா புற்கள் வந்து கீழே வந்து சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. ஓகே. அதோட 4வது நாள் அதோட வளர்ச்சி வந்து மரங்களில் வந்து தான் சாப்பிட்டான்னு இல்லாமல் வரும்போது அதோட கழுத்தானது மேலே ஓங்கி இருந்துச்சு. ஓகேவா. அது சொல்லியிருப்பார். அப்புறம் கிவி பறவைன்னு படிச்சிருப்பீங்க. கிவி பறவை அது பார்த்தீங்கன்னா அது ஒரு பறவை இனம் தான், ஆனால் அதுக்கு ரெக்கை இருக்காது. ஓகேவா. அது வந்து சொல்லியிருப்பார். அதாவது உயிரினம் தொடர்ந்து பயன்படுத்துறதுனால உறுப்புகளின் வளர்ச்சியானது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பார். இந்த லூயிஸ் பாஸ்டர்னு படிச்சிருப்போம். வெறிநாய்க்கை மருந்து கண்டுபிடிச்சார். அப்புறமேட்டு உயிர் பிறப்பு கோட்பாடு. இவர் வந்து உயிர் பிறப்பு கோட்பாடு. ஓகேவா. உயிர் பிறப்பு கோட்பாடுங்கிற இது சொன்னவரை இவர் தான். அதாவது இவர் ஒரு சோதனை பண்ணியிருப்பார். என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு ஈஸ்ட்டுக்கு இல்லையா, ஈஸ்ட்டு வந்து ஒரு பாக்ஸில் வந்து அடைச்சி வச்சிருப்பார். அடைச்சி வைக்கும் போது ஏதாவது புதிய உயிரினம் தோன்றுறதா அப்படின்னு பார்க்கும்போது புதிய உயிரினம் வந்து தோன்றாது. ஓகேவா. அதே வந்து அது ஓப்பனாக வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதில் காற்றில் உள்ள நுண்ணுயிரின் மூலம் புதிய சிற்றினம் உயிராடுது. அதனால் இவர் என்ன சொல்ல வர்றான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு உயிருள்ள உயிரினம் மட்டும்தான் புதிய உயிரினத்தை உயிர் பிழைக்க வைக்க முடியும், உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி லூயிஸ் பாஸ்டர் வந்து சொல்லியிருப்பார். ஓகே. இந்த எர்னஸ்ட் ஹெக்கல் என்ன சொல்லியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா, உயிர்பெருப்பு தோற்ற விதி. ஓகேவா. உயிர்பெருப்பு தோற்ற விதின்னு சொல்லி இது பண்ணிருப்பாரு. சார்லஸ் டார்வினோட இவரோட கருத்து வந்து மிகவும் ஒத்து போகும். ஓகேவா. அதோட அடுத்து வந்து சொன்னவர் தான் எர்னஸ்ட் உயிர்பெருப்பு தோற்ற விதின்னு சொல்லிட்டு அறிமுகப்படுத்தியிருப்பார். ஓகேவா. அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அதாவது விச் ஆஃப் த ஃபாலோயிங் எக்ஸிபிட் ஆஃப் த போத் லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ். ஓகேவா. ஏதாவது உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை கொண்டுள்ளது எதுன்னு கேட்டுக்கிறாங்க. உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றது பார்த்தீங்கன்னா வைரஸ். ஓகேவா. அடுத்து வைரஸ் தான் வந்து உயிருள்ள மற்றும் உயிரற்ற பண்புகளை பெற்றுள்ளது. எதனால் வந்து அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ் வந்து இது ஒரு ஓம்புயிர் கிடைக்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து பாதுகாப்பான சூழ்நிலை இல்லாத போது அது வந்து உயிரற்றதாக காணப்படும். அதுக்கான ஓம்புயிரிங்க இது கிடைக்கும் போது அதோட வேலை என்ன செய்யணும், அதோட செல் வளர்ச்சி இனப்பெருக்கம் அப்புறம் அதெல்லாம் வந்து இது உணவூட்டம் எல்லாமே பண்ணுது. அதாவது ஓம்புயிர் கிடைச்சதுக்கப்புறம் இதோட வளர்ச்சிங்கிறது இருக்கும். ஓகேவா. அதனால தான் வந்து அது வந்து லிவிங் அண்ட் நான் லிவிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த பாக்டீரியாங்கிறது நுண்ணுயிரில் வரக்கூடியதான். ஓகே. இந்த பாக்டீரியா தந்தைன்னு சொல்லுவார் யார், ராபர்ட் கோச்னு சொல்லுங்க இல்லையா, ராபர்ட் கோச். ஓகே. ராபர்ட் கோச் தாங்கிறது பாக்டீரியா தந்தை என அழைக்கப்படுகிறது. அடுத்து ஃபங்கைனா இல்லை நம்மளுக்கு வந்து
பூஞ்சையினால் வரக்கூடிய நோயின்னு சொல்லப்படுங்களா, பருத்தி, அப்புறம் என்னது வேர்க்கடலை, கரும்பு போன்ற பூஞ்சையினால் நிறைய நோய் வரும். பொடுகு இருக்குது இல்லையா, பொடுகு கூட பூஞ்சையினால் வரக்கூடிய நோய் தான். அதுக்கான இது காரணம் எல்லாம் படித்து வச்சுக்கோங்க. அடுத்து புரோட்டோசோவான்னு உள்ள மலேரியான்னு படிக்கல, மலேரியா, ஆப்பிரிக்க தூக்க வியாதி, தூக்க வியாதி, ஓகேவா, இதெல்லாமே வரது இந்த புரோட்டோசோவில் வரது தான். கொஞ்சம் எழுத்து கொஞ்சம் மாறியாக தான் இருக்கும், கொஞ்சம் பார்த்துக்காங்க, ஓகேவா. அடுத்த கொஸ்டின், ஓகேவா. இந்த வேர்ல்டு எய்ட்ஸ் டே இன்னும் அப்சர்வ் ஆன்னு சொல்கிறாங்க. அதாவது உலக எய்ட்ஸ் தினம், ஓகேவா. எய்ட்ஸ் தினம் வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சிருக்கும். டிசம்பர் 1 தான் எய்ட்ஸ் தினம், ஓகேவா. அது இல்லாமல் அடுத்தது மற்ற 3 ஆப்ஷன் கொடுத்தாங்க, மற்ற 3 ஆப்ஷன் பார்த்துக்குவோம். இந்த ஜூன் 5 வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே, ஓகேவா. அது ஜூன் 5ங்கிறது வேர்ல்டு என்விரான்மெண்டல் டே. அக்டோபர் 2 யாரும் இல்லை, நம்ம காந்தியோட அக்டோபர் 2 தான் வந்து அக்டோபர் 2 தான் அகிம்சை தினம்னு சொல்லி கொண்டாடுவோம், ஓகே. அகிம்சை தினம்னு அது 2007 வந்து ஐநா வந்து இதை வந்து அகிம்சை தினமாக வந்து கொண்டாடணும்னு சொல்லியிருப்பாங்க, ஓகேவா. அதே மாதிரி ஜனவரி 26 தெரிஞ்சிருக்கும். ஜனவரி 26 வந்து குடியரசு தினம், ஓகேவா. ஜனவரி 26 குடியரசு தினம். ஓகேவா. அடுத்த கொஸ்டின், சரியான இணையை தேர்வு செய்க, ஓகேவா. இந்த என்னது, பூண்டு எதிர்ப்பு, அலர்ஜி மற்றும் தோல் வியாதியை குணப்படுத்தும். ஏலக்காய் தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும். சிவப்பு மிளகாய் இரத்தத்தின் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும். பெருங்காயம் உயிர் சத்து மிகுதியானது. இதுக்கு என்ன ஆன்சர் பார்த்தீங்கன்னா, ஏலக்காய் இருக்குல்ல, ஏலக்காய் தான் தோல் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்யும், ஓகே. அப்போ மற்ற பூண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு என்ன இல்லை, நம்ம உணவுக்கு பயன்படுத்துகிற பூண்டு வந்து இது பண்ணால் அது செரிமானத்துக்கும் செரிமானம் அப்புறம் மூச்சுக்குழல் அலர்ஜி மற்றும் கக்குவான் இருமல் அப்படின்னு சொல்கிற இதுக்கெல்லாமே இந்த பூண்டுங்கிறது தான் யூஸ் பண்ணுறாங்க, ஓகேவா. இதில் முக்கியமான இதில் ஆலின்னு சொல்லிட்டு முக்கியமான ஒரு பொருள் இருக்குது. இது என்ன பார்த்தீங்கன்னா, புற்றுநோயை வந்து எதிர்க்கும் சக்தியை கொண்டது தான் இந்த ஆலின். அதனால தான் பூண்டு வந்து அதிகமாக நம்ம உணவில் பயன்படுத்துகிறோம், ஓகேவா. அடுத்தது இந்த சிவப்பு மிளகாய்ங்கிறது என்னன்னா உயிர் சத்து மிகுந்தது. அதாவது உயிர் சத்து மிகுதியானது தான் இது சிவப்பு மிளகாய். அடுத்து பெருங்காயம்னா எதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கும் உணவுக்கு பயன்படுத்துகிற பெருங்காயம், இது செரிமானத்துக்கு யூஸ் ஆகும், ஓகேவா. செரிமானத்துக்கு யூஸ் ஆகும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ரத்தத்தில் சர்க்கரை அளவு குறைக்கிறது கட்டுப்படுத்த பார்த்தீங்கன்னா வெந்தயம் தான் பார்த்தீங்கன்னா ரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்தும், ஓகேவா. இப்போ பயாலஜியில் நம்ம ஒரு 10 கொஸ்டின் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம். அடுத்த வீடியோவில் மீதி பயாலஜியில் கேட்டோட ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். ரொம்ப நன்றி.